வெல்கம் டு திஸ் கான்செப்ட் எக்ஸ்பிளெய்னர். இது உங்களுக்கு வழங்குவது profsam.com இன் சிபிஎஸ்இ ஸ்கோர் லேப், அதாவது PROFSAM.com. இன்னைக்கு நாம யூனிட் 9 ரே ஆப்டிக்ஸ் அண்ட் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இருந்து ரிஃப்ராக்ஷன் அட் ஸ்பெரிக்கல் சர்ஃபேசஸ் அண்ட் பை லென்சஸ் டாபிக்க ரொம்ப சிம்பிளா எக்ஸாம்ல ஒரு மார்க் கூட போகாத அளவுக்கு பார்க்க போறோம். சரி, ஒரு விஷயம் கேக்குறேன். நீங்க எப்படாவது யோசிச்சிருக்கீங்களா, ஒரு கிளாஸ் டம்ளர்ல தண்ணி நிரப்பிட்டு அதுக்குள்ள ஒரு ஸ்பூன் போட்டா அந்த ஸ்பூன் ஏன் வளைஞ்ச மாதிரி தெரியுது, இல்லனா உடைஞ்ச மாதிரி? ஆமாமா, அது சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு பெரிய டவுட். அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்மார்ட் போன் கேமரா இருக்குல்ல, அதோட லென்ஸ் பார்த்தா ஒரு சின்ன புள்ளி மாதிரி தான் இருக்கு. ஆனா அது எப்படி அவ்வளவு தூரத்துல இருக்கிறத கூட இவ்ளோ கிறிஸ்டல் கிளியரா படம் பிடிக்குது? எக்ஸலண்ட் கேள்வி. பாருங்க, இந்த ரெண்டு விஷயத்துக்கும் இன்னும் நம்ம போடுற கண்ணாடி, மேக்னிஃபையிங் கிளாஸ், டெலிஸ்கோப், இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் ஒன்னே ஒண்ணுதான். அப்படியா? என்னது அது? அதுதான் ரிஃப்ராக்ஷன் அட் கர்வ்ட் சர்ஃபேசஸ். அதாவது வளைவான பரப்புகள்ல ஒளி வளைஞ்சு போறது. உங்க ஸ்மார்ட் போன் கேமரால ஒன்னு இல்ல, கிட்டத்தட்ட 3லேருந்து 6 குட்டி குட்டி லென்சஸ ஒண்ணுக்கு மேல ஒன்னா ரொம்ப துல்லியமா அடுக்கி வச்சிருப்பாங்க. ஓ, அப்போ அது ஒரே லென்ஸ் இல்லையா? இல்லவே இல்ல. அதுல ஒவ்வொரு லென்ஸும் லைட்டை கொஞ்சம் கொஞ்சமா வளைச்சு வளைச்சு உங்க போன் ஸ்கிரீன்ல ஒரு பெர்ஃபெக்ட் இமேஜை உருவாக்குது. அந்த மேஜிக் எப்படி நடக்குதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒளி ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்குள்ள போகும்போது, அதாவது காத்துல இருந்து கண்ணாடிக்குள்ள போகும்போது அது லைட்டா பெண்ட் ஆகும். சரி, இது ரிஃப்ராக்ஷன். ஆமா, இது ரிஃப்ராக்ஷன். இது ஒரு தட்டையான சர்ஃபேஸ்ல நடந்தா ஒளி சும்மா வளையும், அவ்வளவுதான். ஆனா அதே ஒளி ஒரு வளைவான ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் மேல பட்டு வளைஞ்சா அங்கதான் விஷயமே மாறுது. எப்படி மாறுது? அந்த வளைவு தான் லைட் ரேஸ ஒன்னா குவிக்கவோ, அதாவது கன்வேஜ் பண்ணவோ, இல்லனா பிரிக்கவோ, டைவர்ஜ் பண்ணவோ செய்யுது. இதுதான் உலகத்துல இருக்கிற எல்லா லென்சஸோட அடிப்படை தத்துவம். கன்வர்ஜ்னா ஒன்னு சேர்க்கிறது, டைவர்ஜ்னா பிரிக்கிறது. சரி, ஆனா அது எப்படி நடக்கிறதுன்னு இன்னும் கொஞ்சம் சரியா புரியல. இத புரிஞ்சுக்க ஒரு ஹைவே ரேம் அனாலஜி எடுத்துக்கலாம். ஒரு 6 வழிப்பாதை ஹைவேல எல்லா கார்களும் பேரலா ஒரே நேர்கோட்ல வேகமா போயிட்டு இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. ஓகே, சென்னையில இருந்து பெங்களூர் போற ஹைவே மாதிரி. அதேதான். இப்போ அந்த ஹைவேல இருந்து ஒரு வளைவான ரேம்ப் கீழே இறங்குதுன்னு வச்சுப்போம். எல்லா பேரலல் கார்களும் அந்த ரேம்ப்ல திரும்பும்போது என்ன ஆகும்? ரேம்போட வெளிப்பக்கத்துல போற கார் ரொம்ப வளைஞ்சு திரும்ப வேண்டியிருக்கும். உள்பக்கமா போற கார் கொஞ்சமா திரும்பினா போதும். ஆனா கடைசியில எல்லா கார்களும் அந்த ரேம்புக்கு கீழே ஒரே இடத்துல வந்து மீட் பண்ணும், இல்லையா? ஆமா, ஃப்ளைஓவர்ல இருந்து கீழே இறங்குற எக்ஸிட் ரேம்ப் மாதிரி எல்லா டிராஃபிக்கும் கீழே ஒரு சிக்னல்ல வந்து சேரும். எக்ஸாக்ட்லி. நம்ம கன்வர்ஜிங் லென்ஸும் இதே வேலையை தான் செய்யுது. அந்த ஹைவே தான் பேரலல் லைட் ரேஸ். அந்த வளைவான ரேம்ப் தான் நம்ம லென்ஸோட கர்வ்ட் சர்ஃபேஸ். ஓஹோ. லென்ஸ்குள்ள நுழையிற எல்லா லைட் ரேஸும் இதே மாதிரி வளைஞ்சு ஒரே புள்ளில வந்து கன்வர்ஜ் ஆகுது. அந்த புள்ளிக்கு பேர் தான் ஃபோக்கல் பாயிண்ட். அப்போ டைவர்ஜிங் லென்ஸ் எப்படி வேலை செய்யும்? அதுக்கு என்ன அனாலஜி? அதுவும் இதே ஹைவே தான். ஆனா இந்த தடவை ஹைவேல இருந்து வெவ்வேறு ஊருக்கு பிரியிற சின்ன சின்ன சர்வீஸ் ரோடுகள் மாதிரி. சர்வீஸ் ரோடு? ஆமா. எல்லா கார்களும் ஹைவேல இருந்து ஒவ்வொரு திசையில பிரிஞ்சு போகும். தூரத்துல இருந்து பாக்குற ஒருத்தருக்கு அந்த எல்லா கார்களும் ஹைவேல ஒரே இடத்துல இருந்து பிரிஞ்சு வர மாதிரி ஒரு தோற்றம் கிடைக்கும். ஆனா உண்மையில அப்படி வராது, ஒரு தோற்றம் தான். அந்தனா அந்த தோற்ற புள்ளி தான் வர்ச்சுவல் ஃபோக்கல் பாயிண்ட். சோ மனசுல வச்சுக்கோங்க, கன்வர்ஜிங் லென்ஸ் ஒரு ஹைவே எக்ஸிட் ரேம்ப் மாதிரி லைட்ட ஒன்னு சேர்க்குது. டைவர்ஜிங் லென்ஸ் சர்வீஸ் ரோடு மாதிரி லைட்டா பிரிக்குது. ஓகே, இந்த ஹைவே அனாலஜி நமக்கு ஒரு மென்டல் பிக்சர் கொடுத்துடுச்சு. இப்போ இத NCERT எப்படி சொல்லுதுன்னு பாப்போம். அதுதான் எக்ஸாமுக்கு முக்கியம். சரி. இந்த டாபிக்கோட ஹார்ட்டே ஒரு ஃபார்முலா தான். அதுக்கு பேரு லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. அது கொஞ்சம் படிங்க பாப்போம். சரி, NCERTல இருந்து படிக்கிறேன். The lens maker's formula is given by 1 by f equal to n-1, 1 by r1, 1 by r2. இந்த ஃபார்முலா பார்க்க சிம்பிளா இருந்தாலும் இதுல f, n, r1, r2ன்னு நிறைய இருக்கு. ஒவ்வொன்றும் என்னன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. கண்டிப்பா. இந்த ஃபார்முலாவை ஒரு அறுவை சிகிச்சை பண்ற மாதிரி ஒவ்வொன்னா பிரிச்சு பார்க்கலாம். ஸ்டெப் 1, f. f என்பது ஃபோக்கல் லென்த்.
நம்ம ஹைவே ரேம்ப் அனாலஜியில எல்லா காரும் கன்வர்ஜ் ஆகிற புள்ளிக்கும் ரேம்புக்கும் நடுவுல இருக்கிற தூரம் தான் இந்த ஃபோக்கல் லென்த். ஓகே. இதுதான் ஒரு லென்ஸ் எவ்ளோ பவர்ஃபுல்னு சொல்லுது. ஃபோக்கல் லென்த் கம்மியா இருந்தா லென்ஸ் ரொம்ப பவர்ஃபுல். ஓகே. எஃப்னா ஃபோக்கல் லென்த். புரிஞ்சுது. ஸ்டெப் 2 என். என் என்பது ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இது அந்த லென்ஸ் செஞ்சிருக்கிற கிளாஸோட ப்ராப்பர்ட்டி. கிளாஸோட ப்ராப்பர்ட்டியா? ஆமா, ஒரு கிளாஸ் எந்த அளவுக்கு லைட்ட வளைக்கும்னு சொல்ற ஒரு நம்பர் இது. காத்துக்கு n=1. நார்மல் கிளாஸ்க்கு இது சுமார் 1.5. ஃபார்முலால n-1ன்னு இருக்கு. ஏன்னா காத்தை விட அந்த கிளாஸ் எந்த அளவுக்கு அதிகமா வளைக்குதுங்கிற அந்த டிஃபரன்ஸ் தான் நமக்கு முக்கியம். சரி, என்னன்னா அந்த கிளாஸோட வளைக்கும் திறன். அண்டர்ஸ்டுட். ஸ்டெப் 3 இப்போதான் ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வரும். R1 மற்றும் R2. ஆமா, இதுதான் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இது லென்ஸோட இரண்டு பக்கமும் இருக்கிற அந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். நம்ம ஹைவே ரேம்ப் எந்த அளவுக்கு வளைஞ்சிருக்குன்னு சொல்றது மாதிரி. R1ங்கிறது லைட் மோதுற முதல் சர்ஃபேஸோட ரேடியஸ். R2ங்கிறது ரெண்டாவது சர்ஃபேஸோட ரேடியஸ். R1 - 1 R2ன்னு ஒரு கழித்தல் வருது. மிகச் சரியான கேள்வி. இங்க தான் 90% ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணுவாங்க. இதுக்கு நாம சைன் கன்வென்ஷனை சரியா புரிஞ்சுக்கணும். சைன் கன்வென்ஷன். ஆமா, லைட் எப்பவுமே லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போகுதுன்னு வச்சுப்போம். நாம எல்லா தூரத்தையும் லென்ஸோட ஆப்டிக்கல் சென்டர்லேருந்து தான் அளக்கணும். லைட் படுற மொத சர்ஃபேஸ் அதோட கர்வேச்சரோட சென்டர் லென்ஸ்க்கு ரைட்ல இருக்கு. லைட் போற திசையிலேயே அளக்கிறதால R1 இஸ் பாசிட்டிவ். சரி, R1 பாசிட்டிவ். ஆனா ரெண்டாவது சர்ஃபேஸ பாருங்க, அதோட கர்வேச்சரோட சென்டர் லென்ஸ்க்கு லெஃப்ட்ல இருக்கு. நாம லைட் போற திசைக்கு எதிரா அளக்கிறதால R2 இஸ் நெகட்டிவ். ஓ, அதனாலதான் அது நெகட்டிவ் ஆகுதா? ஆவா, அதனாலதான் ஃபார்முலால 1/R1 - 1/R2 அப்படின்னு அது 1/R1 + 1/R2ன்னு மாறும். இந்த ஒரு சின்ன சைன் விஷயம் தெரியலனா மொத்த ப்ராப்ளம் தப்பாயிடும். ஓ, இப்ப புரியுது. டைரக்ஷனை பொறுத்து தான் சைன் மாறுது. மொத சர்ஃபேஸ்க்கு ஃபார்வர்டா அளக்குறோம், சோ பாசிட்டிவ். ரெண்டாவது சர்ஃபேஸ்க்கு பேக்வர்டா அளக்குறோம், சோ நெகட்டிவ். ரொம்ப கிரிட்டிக்கலான பாயிண்ட் இது. எக்ஸாக்ட்லி. ஸோ ஸ்டெப் 4 இது எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்தா நமக்கு என்ன தெரியுது? ஒரு லென்ஸோட ஃபோக்கல் லென்த் F ரெண்டே ரெண்டு விஷயத்த பொறுத்து தான் இருக்கு. ஒன்னு அது என்ன மெட்டீரியல்ல செஞ்சிருக்காங்க N, இன்னொன்னு அதோட ஷேப் எப்படி இருக்கு R1 R2. இதுதான் லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலாவோட அர்த்தமா? Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com, that is profsam.com. ஒரு சின்ன கணக்கு போட்டு பார்த்தா இன்னும் தெளிவா புரிஞ்சிடும். நம்மகிட்ட ஒரு பைகான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கு. அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n=1.5. ரெண்டு பக்கமும் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 20 சென்டிமீட்டர்னு வச்சுப்போம். ஓகே. இப்போ சைன் கன்வென்ஷன் படி R1 எவ்ளோ? R1 +20 சென்டிமீட்டர். கரெக்ட். R2? R2 -20 சென்டிமீட்டர். பெர்ஃபெக்ட். இப்போ ஃபார்முலால போடலாமா? போடலாம். 1F = 1.5 × 120 + 120. கரெக்ட். அப்போ 1F = 0.5 × 120 + 120. அது 0.5 × 220 ஆகும். அதாவது 0.5 × 110, which is 120. So 1F = 120. அப்போ F +20 சென்டிமீட்டர். எக்ஸாக்ட்லி. அந்த பிளஸ் சைன் இது ஒரு கன்வர்ஜிங் லென்ஸ்னு காட்டுது. சோ இந்த லென்ஸ் parallel-ஆ வர லைட்ட 20 சென்டிமீட்டர் தூரத்துல ஃபோக்கஸ் பண்ணும். இந்த லென்ஸையும் இந்த ஃபார்முலாவையும் நாம சரியா புரிஞ்சுக்கிட்டா அடுத்ததா நாம பார்க்க போற மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப் போன்ற ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம். ஆமா, ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்ல மார்க்ஸ குறைக்கிற 2 சைலண்ட் கில்லர்ஸ பத்தி பாப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் செய்யற பொதுவான தவறுகள். சரி, இது ரொம்ப முக்கியம். தவறு 1, லென்சஸும் மிரர்ஸ் மாதிரி லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு ஒரு தப்பான புரிதல். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? மிரர் மேல லைட் பட்டா அது பவுன்ஸ் ஆகி திரும்பி வந்துரும். அதுக்கு பேரு ரிஃப்ளெக்ஷன். ஒரு பந்து செவுத்துல பட்டு திரும்புற மாதிரி. ஆனா லென்ஸ்ல லைட் பட்டா அது உள்ள புகுந்து வளைஞ்சு மறுபக்கம் வெளியே வரும். அதுக்கு பேரு ரீஃப்ராக்ஷன். ஓ, அப்போ லென்ஸ்ல நடக்கிறது ரீஃப்ராக்ஷன், மிரர்ல நடக்கிறது ரிஃப்ளெக்ஷன். லென்ஸ் ஊடுருவ வைக்கும், மிரர் திருப்பி அனுப்பும். இதை மாத்தி எடுத்துனா மார்க்ஸ் போடும் இல்லையா? சத்தியமா போயிடும். இப்போ தவறு 2,
நாம நினைச்சா எந்த லென்ஸ வேணும்னாலும் நமக்கு வேணுங்கிற ஃபோக்கல் லென்த்ல செஞ்சிடலான்னு நினைக்கிறது ஏன் செய்ய முடியாதா? நடைமுறையில சாத்தியம் இல்ல. லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா படி ஃபோக்கல் லென்த் n மற்றும் r மேல டிபெண்ட் ஆகியிருக்கு. ஒரு ரொம்ப பவர்ஃபுல் லென்ஸ் வேணும்னா, அதாவது ஃபோக்கல் லென்த் ரொம்ப கம்மியா வேணும்னா, ஆமா. நாம ஒன்னு அதிக ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் உள்ள டைமண்ட் மாதிரி ஒரு மெட்டீரியலை யூஸ் பண்ணணும். அது ரொம்ப காஸ்ட்லி. இல்லனா கர்வேச்சரை ரொம்ப ஷார்ப்பா, அதாவது ஆர் ரொம்ப சின்னதா ஆக்கணும். அப்படி செஞ்சா இமேஜ்ல டிஸ்டார்ஷன், அதாவது உருவச் சிதைவுகள் வரும். அப்போ ஃபோக்கல் லென்த்தை நம்ம இஷ்டத்துக்கு மாத்த முடியாது. அது ஒரு ட்ரேட் ஆஃப். நல்ல மெட்டீரியல் வேணும்னா காசு அதிகம், ஷேப்பை மாத்தினா இமேஜ் குவாலிட்டி குறையும். கரெக்ட். ஸ்மார்ட் போன் கேமரால இதுக்கு தான் அவங்க ஒரே ஒரு லென்ஸ்க்கு பதிலா 3லேருந்து 6 லென்ஸை ஒன்னா சேர்த்து ஒரு லென்ஸ் சிஸ்டமை உருவாக்குறாங்க. ஓ, ஒரு லென்ஸ் உருவாக்குற தப்ப இன்னொரு லென்ஸ் சரி பண்ணும். எக்ஸாக்ட்லி. இப்படி ட்ரேட் ஆஃப்ஸை பேலன்ஸ் பண்றது தான் ஆப்டிக்கல் இன்ஜினியரிங்கோட பெரிய சவால். சரி, இவ்ளோ கத்துக்கிட்டோம். இதை எக்ஸாம் வரைக்கும் மறக்காம இருக்க சில மெமரி ஆங்கர்ஸ் சொல்றேன். ஓ சொல்லுங்க. குருவி வளைக்குது. இத ஒரு 2 தடவை சொல்லி பாருங்க, மனசுல பதிஞ்சிடும். மிரர்ஸ் ரிஃப்ளெக்ட், லென்சஸ் ரீஃப்ராக்ட். ஓகே. ரெண்டாவது ஒரு பிசிக்கல் ஜெஸ்சர். உங்க 2 கைகளையும் சேர்த்து கப் மாதிரி உள்நோக்கி வளைச்சா அதுதான் கன்வர்ஜிங் கான்வெக்ஸ் லென்ஸ். இப்படித்தான் லைட்டை ஒன்னு சேர்க்கும். இப்படி. அதே கைகளை வெளியே தைக்கி வளைச்சா அது டைவர்ஜிங் கான்கேவ் லென்ஸ். இப்படித்தான் லைட்டை பிரிக்கும். இந்த ஜெஸ்சர் லைட் எப்படி கன்வர்ஜ் இல்ல டைவர்ஜ் ஆகும்னு மனசுல பதிய வைக்கும். இதனால இருக்கே, கன்வர்ஜிங்னா உள்ள வளர்க்கறது, டைவர்ஜிங்னா வெளியே தள்ளுறது. சூப்பர். கடைசியா ஒரு ஃபனி அசோசியேஷன். லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலாவை ஒரு சமையல் குறிப்பு மாதிரி நினைச்சுக்கோங்க. சமையல் குறிப்பா? ஆமா. சரியான இன்கிரீடியன்ட்ஸ், அதாவது சரியான கிளாஸ் மெட்டீரியல் மற்றும் சரியான வளைவுகள் R1, R2 போட்டாதான் நமக்கு சரியான டிஷ், அதாவது சரியான ஃபோக்கல் லெங்த் F கிடைக்கும். தப்பான இன்கிரீடியன்ட் போட்டா சமையல் சொதப்பிடும். இது மறக்கவே மறக்காது. சோ இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட 3 முக்கியமான விஷயங்களை தொகுத்து பார்க்கலாம். 1. வளைவான ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் மேல ஒளி படும்போது அது சும்மா வளைஞ்சு போறதில்ல. அது ஒளிய ஒன்று கூவிக்குது, அதாவது கன்வர்ஜ் பண்ணுது, அல்லது பிரிக்குது, டைவர்ஜ் பண்ணுது. இந்த திறனுக்கு பேரு தான் ஆப்டிக்கல் பவர். சரி. பாயிண்ட் 1. 2. ஒரு லென்ஸுங்கிறது 2 ஸ்பெரிக்கல் ரீஃப்ராக்டிங் சர்ஃபேஸஸை ஒன்னா சேர்த்த ஒரு அமைப்பு. இது ரீஃப்ராக்ஷன் மூலமா ஒரு நிர்திஷ்ட புள்ளியில ஒளிய ஃபோக்கஸ் பண்ணுது. ஓகே. பாயிண்ட் 2. 3. லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா, அதாவது 1/f is equal to n-1 into 1/r1 minus 1/r2. இதுதான் ஒரு லென்ஸோட பாஸ்போர்ட் மாதிரி. அது அந்த லென்ஸோட ஃபோக்கல் லென்த்தை அது செய்யப்பட்ட பொருள் n மற்றும் அதோட வடிவம் R1, R2 கூட கனெக்ட் பண்ணுது. இதுல சைன் கன்வென்ஷன் தான் உயிர்நாடி. ஆமா, அது ரொம்ப முக்கியம். 12th CBSE Physics, Chemistry and Mathsல மேக்ஸிமம் மார்க்ஸ் வாங்க profsam.com-க்கு விசிட் பண்ணுங்க. That is PROF SAM, right? Yes, profsam.com. அடுத்த எக்ஸ்பிளைனரை சந்திப்போம்.